Welcome back. Today, the grievances of the Tamil community go beyond the non-implementation of the 13th Amendment. While no one in society has escaped from the impact of conflict one way or the other, it sometimes seems evident that Tamil nationals are subjected to more scrutiny and feel more affected. We spoke to some Tamil university students in Colombo to find out their concerns and expectations for their community and their country. நிச்சயமாக பிரச்சனையாக எதிர்நோக்கிறோம். இப்போ கொழும்பில் கூட ஜாழ்ப்பாணத்து ஐசி, அதாவது ஜாழ்ப்பாணத்து நம்பர் உள்ள ஐசி என்றனையே அதாவது ஒரு பஸ்ஸில் இப்போ 50க்கும் மேற்பட்ட பேர்கள்ட்ட பயணிக்கிற ஒரு நேரத்தில் எங்களை மட்டும் பிரம்பாக கூட்டிக் கொண்டு போய் வச்சு கண்ண நேரமாக விசாரணைகள் மேற்கொள்ள மற்ற சமுதாயம் கூட, அதாவது எங்களோட சிங்கள நண்பர்களோட எங்களை வித்தியாசம் பார்க்கின்ற நிலைமை காணப்படுது. நான் பிறந்த இடம் வந்து மட்டக்களப்பு, படித்தது யூனிவர்சிட்டி ஜாஃப்னா. அதில் ரெண்டு வித்தியாசமான சூழ்நிலைகளில் நான் யுத்தத்தை எதிர்கொண்டேன். அதாவது நான் பிறந்திருந்த நேரம் அந்த காலகட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் எதிர்நோக்கின ஒரு பிரச்சனை, அதாவது பெற்றோர்கள் காணாமல் போகிற அந்த பிரச்சனையை நான் எதிர்நோக்கினேன். அதால் வாழ்க்கையில் நடந்த நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் இந்த யுத்தத்தால் நான் அனுபவித்த கஷ்டங்கள். அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு போன பொழுது அங்கே படிக்க முடியாமல் எத்தனையோ தடவைகளில் பல்கலைக்கழக கல்வியை தொடர முடியாத சந்தர்ப்பங்கள் இது. அதில் எல்லாம் யுத்தத்தில் அந்த பாதிப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டேன். தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இந்த வெறுமனே நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர சரியான உரிமை பற்றியோ எந்த விதமான தீர்வு பற்றியோ கதைப்பவர்களாகவோ அவர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ ரோட்டில் போக்கில் கூட நாங்கள் தமிழன்ட்டு எங்களை வெளிப்படுத்துறதுக்கு பொதுவாக விரும்புகிறோம் இல்லை. அப்படி வெளிப்படுத்த போனால் நிறைய பிரச்சனை வரும். பொட்டு வைக்க போனால் இல்லாட்டி தமிழாக்கள் மாதிரி வியா பண்ணிட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே ஓகே, அதை விட்டு கொஞ்சம் போகிறோம்னா நாங்கள் தமிழை நல்ல என்ற ஒரு நிலையை காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். பாருங்க, நான் சட்டமானவர் என்ற ரீதியில் நான் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வரலாமா என்று இயலாது, இலங்கையின் சிஜியாக வரலாமாண்டா இயலாது. எங்களோட எதிர்கால இலட்சியங்களை நாங்கள் அடைய முடியாமல் இன ரீதியாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். அரசியல் ரீதியாக எடுக்கிற தீர்மானங்கள் சமாதான பேச்சுவார்த்தை எடுத்து முன்னெடுக்கிறாங்களா, ஆனால் அதை தொடர்ந்து செயற்படுத்த முடியாமல் இருக்குது. அப்போ அரசியல் தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கணும். ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலை மாதிரி இல்லாமல் அவங்கள அதை உண்மையாக ஒரு மக்களுக்கு தீர்வு கொடுக்குற வகையில் அவங்கள அதை செய்யணும் என்று நான் விரும்புகிறேன். 30 வருடமாக 60 வருடமாக இந்த பிரச்சனை நடந்த ஒன்றுக்கு எந்த தீர்வும் இல்லை. அரசியல் தீர்வை முன்வைக்கிறதுக்கு சிங்கள தரப்பு தயாராக இல்லை. ஆகவே தமிழ் மக்களுடைய மனதில் இருக்கிற ஒரு நிலப்பாடு கிழக்கு திமோரோ அல்லது கொசோவோ போன்ற ஒரு தீர்வு தான் நமக்கு நிரந்தர தீர்வாக அமையும், மற்றபடி எந்த ஒரு அரசியல் தீர்வும் நமக்கு நிரந்தரமானதாக இருக்காது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. உண்மையில் நான் எதிர்பார்ப்பது என்றால் இன மத மொழி வேறுபாடு இன்றி எமது நாட்டில் எமது வருங்கால சந்ததியினர் நன்றாக வாழ வேண்டும், அவர்களோட நிம்மதியான சுவிட்சமான எதிர்காலம் உருவாக வேண்டும் என்றதுதான் எனது கருத்து. எமது எதிர்பார்ப்பும் அதுதான். வாழ்க்கை ஒவ்வொரு நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முண்டி அடித்துக்கொண்டு முன்னேறி கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அதற்கு நாங்கள் சளைக்காமல் எங்களுடைய இலங்கையும் அதற்கு ஒரு உதாரணமாக விளங்க வேண்டும் என்றுதான் என்னோட விருப்பம்.